ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. நீங்கள் சடனாக வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சைலண்ட் வந்து உங்களோட லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்து தரும். உங்களுக்கும் வந்து உங்களோட வேல்யூ புரிய ஸ்டார்ட் ஆயிரும், உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் உங்களோட வேல்யூ புரிய ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் சடனாக வந்து சைலண்ட் ஆகும்போது நீங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கு உங்களோட வேல்யூ வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க. அதே வந்து நீங்கள் அந்த பர்சன் பின்னாடி சுற்றிட்டு இருந்து அவங்கள சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போவுமே அவைலபிள் தான். அவங்க எப்போ வந்தாலும் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு போகலாம், எப்போ வந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணலாம், எப்போ வேணால் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, என்னை விட்டு எங்கே போக போகிறாங்க, நான் என்ன தான் வந்து இன்சல்ட் பண்ணாலும் சரி, ஹர்ட் பண்ணாலும் சரி, அப்யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினாலும் சரி, என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நான் எப்போ நினச்சாலும் வந்து இன் அவுட் பண்ணிக்கலாம், எப்போ நினச்சாலும் இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ நினச்சாலும் வந்து இவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட் ஆயிரும். நீங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணதுக்காக. அவங்கள்ட்ட பேக் பண்ணிட்டீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக காண்டாக்ட் பண்ணீங்க, சேஸ் பண்ணீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம என்னெல்லாமோ ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து நோ காண்டாக்டில் இருக்கும்போது. ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணி உங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் இட், அதோட நிறுத்திடுங்க. ஸ்டில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இல்லை வேறு யாரோ ஒரு மூலியமாக நீங்கள் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு தெரியாது, நான் தான் சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட தப்பு. நம்மளோட எனர்ஜி கனெக்டடாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தாட்ஸும், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸு அண்ட் உங்களோட அசம்ஷன் எல்லாமே வந்து தான் உங்களோட ரியாலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். உங்களோட இந்த மாதிரி ஆக்ஷன் தான் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. நீங்கள் தான் வந்து உங்கள் சைட்லேருந்து டிலே பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு டைமும். சைலண்ட் ஆயிருங்க அன்டில் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்காக எஃபோர்ட் போடுற வரைக்கும். எப்போ வரைக்கும் தான் நீங்களே எஃபோர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க? அவங்களையும் எஃபர்ட் போட வைங்க. கன்சல்டேஷனுக்கு வர நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் எனக்கு கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல. உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு காலோ மெசேஜோ பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? இல்லை நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது காலோ மெசேஜோ பண்ணி அவங்கள சேஸ் பண்ணி ஏதாவது யூஸ் இருக்கும் உங்களுக்கு? அவங்க பின்னாடி வந்து சுற்றியோ இல்லை அவங்கள பெக் பண்ணியோ இல்லை அவங்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியோ ஏதாவது யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். பட் யூஸ் இல்லை அப்படின்னா சைலண்ட் ஆகுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு தான் வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பெயின் கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி இதுக்காக வேற ஒரு ஸ்டெப் உங்களால் எடுக்க முடியாதா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க மிஸ்டேக் அப்படின்னா, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பேருக்கு தான் பண்ணிகிட்ருக்கீங்க தவிர்த்து அது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து அதை எக்ஸப்ட் பண்ணிக்க. நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷனே வந்து ஒரு ஏதோ எல்லாருமே பண்ணுறாங்க அதனால நானும் பண்ணி பார்க்குறேன், மற்றவங்களுக்கு ரிசல்ட் வருது எனக்கும் வரும் அப்படின்ட்டு பண்ணுறீங்க தவிர்த்து உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா? நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா? அஃபர்மேஷன் ப்ராப்பராக பண்ணுறீங்களா? இல்லை விஷுவலைசேஷன் ப்ராப்பராக பண்ணுறீங்களா? உங்களோட ரொட்டீன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை மென்டல் டைட் தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? இது எதுவுமே நம்ம பண்ணாமல் வந்து ரிசல்ட் எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறதில்ல, எனக்கு மெசேஜ் பண்ணுறதில்ல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, என்னோட பர்த்டே விஷ் பண்ணுறதில்ல அப்படி. மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்போது டேஸ் எண்ணிட்டு இருக்காதீங்க. 1 டே ஆச்சு, எனக்கு 2 டேஸ் ஆச்சு, 6 டேஸ் ஆச்சு, 10 டேஸ் ஆச்சு, 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டேஸை கையில் இப்படி எண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐ நோ இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ஜர்னி அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப ஹர்ட் ஆகுவோம். நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்ம கூட பேசல, நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்காக. நீங்கள் எல்லாருமே இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து தான் நானுமே வந்திருக்கேன். நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏதோ புக்கில் படித்தோ எல்லாம் சொல்லலை, இது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானுமே வந்து இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஹர்ட்டிங், இன்சல்ட், ஈவன் நீங்கள் ஃபேஸ் பண்ணதை விட வர்ஸ்ட் சிச்சுவேஷன்லேருந்து நான் வந்திருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து பண்ணி அவங்களுக்காக எஃபோர்ட் போட்டு அவங்களோட க்ரோத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட க்ரோத்தை கூட நீங்கள் மறந்து எல்லாமே அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியும் அவங்க வீட்டால் முன்னாடியே வந்து இன்சல்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோமா பேச முடியுமோ பேசி நீ செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சூசைடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு ஒரு பர்சனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் முடியாதா? அதனால ஆப்சஷனை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஆப்சஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஹீல் ஆனாதான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நம்மளால் ஹீல் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே தான் ஒர்க் பண்ணணும். மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளே ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களோட ஆப்சஷனை வந்து நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால் லவ்வை ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்ம ஃபேஸ் பண்ணுற சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாருமே உங்களோட எஸ்பியோட பிஹேவியராக இருக்கட்டும், எனிதிங் எல்லாமே வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம தான் அவங்கள ஹீல் பண்ணி ஆகணும். அவங்கள ப்ளேம் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. உங்களோட செல்ஃப் லவ்விங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டிங்க யோசிங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னா
இன்னொரு பர்சன்ட்ட நீங்க எப்படி வந்து அந்த ஒரு லவ், அந்த ஒரு ப்ரையாரிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டைம் எடுத்து யோசிங்க. யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. மேபி அது உங்களுக்கு 1 டே ஆகட்டும், 2 டே ஆகட்டும், 6 டே ஆகட்டும், இல்ல ஒரு 1 மந்த் ஆர் 6 மந்த் கூட ஆகட்டும். மைண்ட்ல கிளியரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்ருந்து காலோ, மெசேஜோ வர வரைக்கும் நான் வந்து அவங்களுக்கு காலோ, இல்ல மெசேஜோ, இல்ல ஸ்டாக்கோ பண்ண மாட்டேன் எனி கேஸ். இது வந்து நீங்க எந்த கேஸ்ல வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எப்ப வந்து உங்க சைட்ல மட்டும் தான் எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க தவிர்த்து, ஆப்போசிட் பர்சன் உங்களுக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடல. நீங்க ஜஸ்ட் கால் பண்றீங்க, அங்கருந்து ரிப்ளை வருது. நீங்க மெசேஜ் பண்றீங்க, அவங்க ரிப்ளை பண்றாங்க. இதெல்லாமே வந்து லவ்வா? இல்ல. இது ஒன்லி கன்வர்சேஷன். இந்த டிஃபரன்ஸ நீங்க எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுட்டீங்கனாலும், அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்போசிட் பர்சன் உங்களுக்கு எஃபோர்ட் போடுறாங்களா? போடுங்க. ஆப்போசிட் பர்சன் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா? பண்ணுங்க. நீங்களா போய் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி வந்து லிமிட்டுக்கு ஜாஸ்தியா வந்து அவங்களுக்கு எல்லாமே எஃபோர்ட் போட்டுட்டீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். டோன்ட் ப்ரூவ் யுவர்செல்ஃப் யூ ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் ஹிம் ஆர் ஹர். உங்களோட லைஃப் எவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே! ஸோ ஏன் வந்து அத வந்து ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னா எஃபோர்ட் போடுங்க. இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அவங்க எஃபோர்ட் போடுற வரைக்கி. இது வந்து உங்களுக்கு லவ் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லவ்வோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. லவ்வா இருந்துச்சுன்னா, நீங்க நெறைய விஷயம் கத்துக்குவீங்க. நெறைய விஷயத்த உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்கள வந்து ஹெல்ல வந்து தள்ள மாட்டாங்க. லவ் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு தான் கத்துக் குடுக்குமே தவிர்த்து, உங்கள வந்து எப்படி வந்து நம்ம போய் சாகணும் அப்படின்னு கத்துக் குடுக்காது. லவ் வந்து உங்கள பெக் பண்ண வைக்காது, அழுக வைக்காது, அவங்க பின்னாடி சுத்த வைக்காது. இக்னோர் பண்ணறதுக்கு மீனிங் என்ன? பின்னாடி சுத்த வைக்கிறதுக்கு மீனிங் என்ன? இதெல்லாம் எப்ப புரிஞ்சுக்குவீங்க? இதெல்லாம் வந்து நீங்க எப்ப புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, எப்ப நீங்க உங்க மேல எஃபோர்ட் போடுவீங்க, எப்ப நீங்க சைலன்ட் ஆகுவீங்க. எப்போ ஆப்போசிட் பர்சன் உங்களுக்காக எஃபோர்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து காலோ, மெசேஜோ பண்ணல அப்படின்னா, என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் எனக்கு காலோ, மெசேஜோ பண்ண மாட்டாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களோட எனர்ஜி தான். நீங்க தான் எனர்ஜி போட்டுட்ருக்கீங்க அவங்க உங்கள விட்டு தூரமா போகறதுக்காக. இந்த மாரி நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அத தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாரி நீங்க எத்தன நாள் வந்து நீங்க ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கலான்ட்டு இருக்கீங்க? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எஃபோர்ட் நீங்க போடக்கூடாது. நீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன தான் எஃபோர்ட் போட வைக்கணும். உங்களோட லைஃப்ல எஸ்பி மட்டும் தான் இருக்காங்களா? இல்ல, இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, ஜாப் இருக்கு, நெறைய இருக்கு. ஸோ அந்த சைட்லயும் நீங்க பார்க்கணும். உங்கள நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் இது எல்லாமே பார்க்க முடியும். எஸ்பி, 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 எஸ்பின்ட்டே இருந்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து நீங்க லைஃப்ல இருக்க மத்த இத பார்ப்பீங்க. இந்த மாரி நீங்க பண்ணும்போது தான் வந்து நீங்க உங்க மேல எஃபோர்ட் போடுவீங்க. உங்களோட செல்ஃப் லவ், செல்ஃப் கான்செப்ட் உங்க மேல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் ஆகும். ஐ அம் வொர்தி அப்படின்ட்டு. நீங்க வொர்தி அப்படின்னு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் உங்கள வொர்தியா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வொர்தியா உங்களைய ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா, நெகட்டிவா வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க உங்களையே வந்து வேல்யூ பண்ணல அப்படின்னா, எக்ஸ்பெக்ட்டே பண்ணாதீங்க வேற ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு வேல்யூ குடுப்பாங்க அப்படின்னு. மேபி அது உங்க எஸ்பியா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், கலீக்ஸா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வேல்யூ குடுத்தா தான் மத்த பெர்சன் உங்களுக்கு வேல்யூ குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட வேல்யூ புரிஞ்சுட்டு, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுங்க. உங்களுக்காக வொர்க் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ன்னு வந்தாவே நம்ம எல்லாருமே வந்து எஸ்பி வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மள கேவலப்படுத்திட்டு இருக்கோம் ரிலேஷன்ஷிப் பேர்ல. நீங்க ரொம்ப ப்ரீஷியஸ். நீங்க எவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்னு போய் உங்க மம்மிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ நீங்க ப்ரீஷியஸ் அப்படின்ட்டு. ஒரு தடவ போய் உங்களோட அம்மா, அப்பாவோட சாக்ரிஃபைஸ்ட்ட கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ரீஷியஸ் அப்படின்ட்டு. உங்களுக்காக அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க உங்கள வந்து இவ்வளோ டவுன் பண்ணிட்டீங்களா? ஒரு பெர்சனுக்காக நீங்க உங்களோட இந்த ப்ரீஷியஸ வந்து நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க எவ்வளோ ப்ரீஷியஸான பெர்சன் அப்படின்ட்டு. உங்களோட பேரண்ட்ஸ்க்கு தவிர்த்து வந்து வேற யாருனாலுமே சொல்ல முடியாது நீங்க எவ்வளோ ப்ரீஷியஸ்ன்ட்டு. இன்க்ளூடிங் யுவர் எஸ்பி. ஒரு பெர்சனுக்காக வந்து நம்ம சூசைட் வரைக்கும் வந்துர்றோம். ஏன்? பிகாஸ் ஆஃப் லவ் இல்லையா? ஆப்சஷன். இதெல்லாமே வந்து நானுமே தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்றேன். இதெல்லாமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப தப்பு. உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் கண்டிப்பா வருவாங்க. எப்போ? எப்போ வந்து நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணுவீங்க. முட்டாளாகாதீங்க லவ் பேர்ல. ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ரியல் லவ்வுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. லவ் பேர்ல வந்து உங்க ஸ்பெசிஃபிக் பெர்சன் என்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாமே நீங்க செய்றீங்க. உங்கள இன்சல்ட் பண்றாங்க கேட்டுக்கிறீங்க. உங்க பேரண்ட்ஸ் இன்சல்ட் பண்றாங்க கேட்டுக்கிறீங்க. உங்கள எவ்வளவோ கீழ்த்தனமா பேசுறாங்க அதையும் நீங்க கேட்டுக்கிறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லவ். அப்போ நீங்க லவ் அப்படின்னா அதுவே ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். லவ்ல வந்து இக்னோரன்ஸ் இருக்காது. கண்டிஷன்ஸ் இருக்காது. நம்மளே லவ் பண்ற பெர்சன் வந்து நம்ம மேல எந்த ஒரு கண்டிஷனும் போட மாட்டாங்க. நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளே பெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸும் வந்து உங்களோட எனர்ஜினால தான் ஆயிட்டிருக்கு. உங்களோட செல்ஃப் டாக்னால தான் வந்திருக்கு. நீங்க அத சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்க லைஃப் வந்து
பியூட்டிஃபுல்லா மாறிரும். ஏன் எஸ்பி வந்து எனக்கு கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க அன்டில் நான் வந்து எஃபோர்ட் போடல அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க லவ் மேல ட்ரஸ்ட் இல்லன்னு அர்த்தம். நீங்க எஃபோர்ட் போடுறதுக்கு ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப்பே எடுக்காம எப்படி வந்து உங்கனால பண்ண முடியும்? எப்படி வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? உங்களால உங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்பாயில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அது உங்களால ஹீல் பண்ண முடியாதா? அதுக்காக ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா? உன்னி எத்தன நாளா வந்து உங்களோட எஸ்பியவே வந்து நீங்க ப்ளேம் பண்ணிட்டு இருப்பீங்க? எப்போ வந்து புரிஞ்சுக்குவீங்க? இந்த மிஸ்டேக் உங்களோட சைடு தான். நீங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் நீங்க தான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்க மேல எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாம, எஸ்பிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அதனால உங்க மேல ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் உங்கள தேடி கண்டிப்பா வருவாங்க. மெயினா கன்சிஸ்டென்ட்டா இருங்க. நெறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் வரவங்க கன்சிஸ்டென்ட்டே கிடையாது. கொஞ்ச நாள் பண்றாங்க, கிவ் அப் பண்ணிடுறீங்க. நான் நெறைய டைம் சொல்லியிருக்கிறேன். கன்சிஸ்டென்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நெகட்டிவ் டாக்ஸ் பண்ணாதீங்க. ஒன்லி பாசிட்டிவ் டாக்ஸ் மட்டும் பண்ணுங்க. கன்சிஸ்டென்ட்டா இருங்க. உங்களோட ரொட்டீன் எதாவோ அது ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களே வந்து மேனிஃபெஸ்ட் பண்றத யாருனாலயுமே தடுக்க முடியாது. வீடியோலயே வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியரா நான் சொல்லிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் டேக் கேர்.